Hi friends, welcome to Arya's Home Baking and Vlogs. இன்னைக்கு நான் பார்க்க போனா இன்னைக்கு வந்து நம்ம கமர்ஷியல் மெத்தட்ல கேக் ஜெல் யூஸ் பண்ணி எப்படி choco truffle கேக் and வந்து choco truffleக்கு க்ரீம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கறோம். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே சொல்லியிருப்பேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4 எக் எடுத்துக்கலாம். இது வந்து நான் 6 இன்ச் டின்ல 2 டின்ல பேக் பண்ண போறேன். ஸோ அதுக்காக வந்து நான் 4 எக் எடுத்திருக்கேன். எக் வந்து கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து எக் வந்து ரொம்ப பழைய எக்கா இருக்கக்கூடாது. அதே மாதிரி எக் வந்து மீடியம் சைஸ்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப குட்டியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக் வந்து ஸ்பாஞ்ச் நம்மளுக்கு நல்லா ஹைட்டா கிடைக்காது. நல்லா ஃப்ளஃபியா பீட் ஆகி கிடைக்காது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃப்ளஃபினஸ். ஸோ அதனால வந்து மீடியம் சைஸ் எக்கா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெனிலா எசன்ஸ். இதுக்கு வந்து நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன். உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் சாக்லேட் எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா வீட்லையுமே பேசிக்காக வெனிலா எசன்ஸ் இருக்கும். ஸோ அதனால வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் பவுடர் பண்ணாத சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே வந்து நீங்க பவுடர் பண்ண சுகரா இருந்தா 1 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து பவுடர் பண்ணாத சர்க்கரைங்கிறதுனால 3/4 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் 3/4 கப் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. கம்மி பண்ண வேணாம். கம்மியா எடுத்தீங்களா வச்சுக்கோங்களேன். அந்த கப்லேயே கம்மியா எடுத்தீங்களா ஸ்வீட்னஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால பவுடர் பண்ணாத சர்க்கரை வந்து 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணும்போது பவுடர் சுகர் வந்து கம்மியாக போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன நோட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே நம்ம சுகர் ஆட் பண்ணும் போது ஹை ஸ்பீட் போட்டிங்களா கேக்ஸ் அந்த எக் வந்து நல்லா ஃப்ளஃபியா கிடைச்சிரும். ஆனால் வந்து சுகர் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகியே கிடைச்சிருக்காது. அப்படி நரன்னு இருக்கும். நீங்க கை வச்சு பார்த்தாவே தெரியும். அதனால சுகர் கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல போட்டுக்கோங்க. நீங்க ஒரு டைம் ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பாருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்பீடா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் ஹை ஸ்பீட் கொண்டு போயிருங்க. உங்க ஹேண்ட் பீட்டர்லயே எது ஹை ஸ்பீடா இருக்கோ அந்த ஹை ஸ்பீட்ல போட்டு நல்லா ஃப்ளஃபியா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல நல்லா ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணீங்களா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி, இந்த ரிபன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களா அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 1 மினிட் கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டிஃபா இருக்கிறதுக்காக. இந்த அளவு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சாக்லேட் எப்படி ரெடி பண்றது, சாக்கோ ட்ரஃபிளுக்கு அது எப்படி மெல்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். பாருங்க இந்த அளவு நல்லா ரிபன் கன்சிஸ்டன்சி கிரீமியா இருக்கிற அளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஸ்பீட்ல. நெக்ஸ்ட் வந்து நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா வந்து 3/4 கப் எடுத்துக்கோங்க. 3/4 கப்ல வந்து மைதா வந்து எடுத்தோடனே ஒட்டுக்கா கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மைதா ஆட் பண்ணும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல வச்சுதான் பீட் பண்ணி எடுக்கணும். மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல மைதா ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைக்கிற வரைக்கும் மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல மைதா ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டவர் பிராண்ட்ல இருக்க கேக் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல என் பேக்கிங் ஷாப்ல என்ன கேக் ஜெல் கிடைக்கிறோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது கம்மியா எடுத்தாலும் சரி அதை விட அதிகமா எடுத்தாலும் சரி நம்மளுக்கு வந்து கேக் ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா கிடைக்காது. ஸோ அதனால 1 டீஸ்பூன் நல்லா ஈவனா எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். கேக் ஜெல் யூஸ் பண்ணி கேக் செய்யறது வந்து ரொம்ப ஈஸி தான். அதுலயும் வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்கு. என்னன்னா நம்ம கேக் ஜெல் ஆட் பண்ண உடனே ஹை ஸ்பீட் போட்டுக்கோங்க. ஹேண்ட் பீட்டரை ஹை ஸ்பீட்ல போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க நம்ம வந்து மைதாவும் கேக் ஜெல்லும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி தான் இருக்கும் பேட்டர். பட் வந்து நல்லா பீட் பண்ண நல்லா ஒயிட் கலரா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்னஸா இருக்கும். ரொம்ப கெட்டியா இருக்கும். ஒரு அளவுக்கு நல்லா கெட்டியா
இருக்கும். நம்ம ஓரளவுக்கு நம்ம கேக் ஜெல் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் ஹை ஸ்பீட்ல கொடுத்த உடனே இந்த சைட்லலாம் இருக்கும்ல மாவு, அதை ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு எடுத்து விட்டுருங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல கூட கொஞ்சம் கொஞ்சம் கேக் ஜெல் வந்து ஒட்டிட்டு இருக்கலாம். ஸோ அதனால வந்து அதையும் எடுத்து விட்டு ஹை ஸ்பீட்ல, ஏன் ஹேண்ட் பீட்டர்ல வந்து 5th ஸ்பீட் தான் வந்து ஹை ஸ்பீடு. உங்க ஹேண்ட் பீட்டர்ல எது ஹை ஸ்பீடா இருக்கோ அதை போட்டு நல்லா 5 மினிட்ஸ் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பீட் பண்ணவே உங்களுக்கு தெரியும் நல்லா எவ்வளோ திக்னஸ் ஆகுது, அதே மாதிரி வந்து எவ்வளோ ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுறதும் உங்களுக்கு தெரியும் பாருங்க. பாருங்க அந்த ஹேண்ட் பீட்டர்ல இருந்து அந்த மாவு கீழே உள்ளவே இவ்வளோ லேட் ஆகுது. இதே ஃபர்ஸ்ட் ரிப்பன் கன்சிஸ்டன்சில தான் இருந்துச்சு. இப்போ நல்லா நம்மளுக்கு திக்காய் கலர் சேஞ்ச் ஆகி கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம கொக்கோ பவுடரும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி கேக் பிளாக் ஃபாரஸ்ட் செய்யறதுன்னு இருக்கு. அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தானே, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும். இப்போ வந்து 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப்ல ஒரு கப் கொக்கோ பவுடர், 1/4 கப்ல ஆயில். ஆயில் வந்து எந்த வாசமும் இல்லாத ஆயிலா எடுத்துக்கோங்க. கோல்டு வின்னர், சன்ஃபிளவர் ஆயில் இது மாதிரி இருக்கும்ல, ஸோ அது மாதிரி ஆயிலா எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணீங்களா வந்து கேக்ல வந்து நம்மளுக்கு கேக் ஸ்மெல் கிடைக்காது, அந்த எண்ணெயோட ஃபிளேவர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால எந்த வாசமும் இல்லாத ஆயிலா எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து 1/4 கப் கொக்கோ பவுடரும் 1/4 கப் ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா எந்த கட்டியும், அந்த கொக்கோ பவுடர்ல வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும், ஆனால் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவு நல்லா எந்த கட்டியும் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியா நீங்க அந்த ஆயிலோட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணீங்களா வச்சுக்கோங்களேன், கேக் ஸ்பாஞ்ச் வந்து பேக் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும் போது அடியில வந்துட்டு அந்த கட்டியா உருண்டையா அப்படியே இருக்கும் கொக்கோ பவுடர். ஸோ நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆயில் ஆட் பண்ணும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல தான் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணணும். ஹை ஸ்பீட் போடக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயுமே ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. அப்படி பீட் பண்ணாம கேக் ஸ்பாஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல போட்டு ஓரளவுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் போல மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேட்டரை எக் ஆட் பண்றோம்ல, நம்ம கரெக்டா எக் நல்லா ஃப்ளஃபியா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கு அப்புறம் மைதா ஆட் பண்ணும் போது நம்ம வந்து ஓவனா ப்ரீ ஹீட் போட்டுருங்க. ப்ரீ ஹீட் வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் கண்டிப்பா ப்ரீ ஹீட் போட்டுருங்க. ப்ரீ ஹீட் போடாம நம்ம கேக் பேட்டரை ஓவன்ல ஆட் பண்ண வைக்கவே வச்சு பேக் பண்ணக்கூடாது. அப்படி பேக் பண்ணீங்களா நம்மளுக்கு வந்து கேக் வந்து அந்த ஹீட்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டா பேக் ஆகி கிடைக்காது. பாருங்க இந்த அளவு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வச்சு ஒரு 10 செகண்ட்ஸ் போல ஆயிலையும் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேண்ட் பீட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்ல ஒரு 5 டைம்ஸ் போல கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 1-2 நம்ம வந்து ஏன்னா ஹேண்ட் பீட்டர்ல ஆயில் வந்து கம்மி செகண்ட் தானே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்ல கிடைச்சிரும். நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு 6 இன்ச் டின்ல வந்துட்டு 2 டின்ல வந்துட்டு பட்டர் பேப்பர் கட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக உள்ள ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சோண்டு மைதா கிரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஒட்டாம வரும். நான் வந்து பட்டர் பேப்பர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். 6 இன்ச் டின் வந்து 1/2 kgக்கு யூஸ் பண்ற டின்னு. ஸோ அதனால அந்த டின்ல வந்து 2 டின் எடுத்திருக்கேன். ஏன்னா கேக் வந்து தாளா வேணுங்கிறதுக்காக. இன்னொன்று என்னன்னா வச்சுக்கோங்களேன், கேக் வந்து பேட்டர் எப்போ நம்ம எந்த கேக்குக்கு வந்து பேட்டர் டின்ல ஆட் பண்ண போதும் டின் ஃபுல்லாக ஆட் பண்ணவே கூடாது. ஏன்னா அப்படி ஆட் பண்ணாமல் வச்சுக்கோங்களேன், நம்ம ஓவனில் வச்சு பேக் பண்ணும் போது அது என்னன்னா பொங்கி வரும். நம்மளுக்கு அந்த கேக் வந்து நல்லா பொங்கி வரும். அப்போ வந்து எல்லாமே பொங்கி ஓவனில் ஊற்றிடும். நம்மளுக்கு வந்து கேக் டின்ல எதுவுமே இல்லாத மாதிரி கரெக்டாக உள்ள ஸ்பாஞ்ச்லாம் இருக்காது. ஸோ அதனால 3/4 டின் இருக்க மாதிரி மட்டும் நம்ம பேட்டர் எடுத்துக்கோங்க. பாருங்க பேட்டர் எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இந்த அளவு தான் நம்ம பேட்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ஸ்பாஞ்ச் வந்து நல்லா பர்ஃபெக்டா கிடைக்கும். கேக் ஜெல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹை ஸ்பீட்ல கேக் ஜெல் யூஸ் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா பீட் ஆகலைன்னா அடியில ஒரு லேயர் மட்டும் லப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால கேக் ஜெல் யூஸ் பண்ண மட்டும் பீட் பண்றது கரெக்ட் கன்சிஸ்டன்சில பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நான் முக்கால் டின் தான் வந்து ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு டூத் பிக்கு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வச்சு ஒரு குச்சி மாதிரி வச்சு கூட நீட்டான குச்சா வச்சு
நம்ம வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் டேப் பண்ணிக்கோங்க. நல்லா 2 டேப் பண்ணிட்டு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் போட்டுருக்கோங்களா 10 மினிட்ஸ் ஓவன், அதில் வந்துட்டு 30 to 35 மினிட்ஸில் 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தீங்களா நம்மளுக்கு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் ஸ்பாஞ்ச் சாக்கோ ட்ரஃபிலுக்கான ஸ்பாஞ்ச் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பான்ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து நான் டீப் நோட் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். என்கிட்ட பெரிய பிரச்சனையே அதுதான். அப்போ வந்து நான் 2 ஸ்லைஸாக ஒவ்வொருத்தையும் 2 ஸ்லைஸாக போட்டிருந்தேன். அது கட் பண்ணி ஃபைனலாக காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பான்ஸாக கிடச்சிருக்குன்னு. இப்போ வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு க்ரீம் ரெடி பண்ணணும்ல சாக்கோ ட்ரஃபிலுக்கு. அதுக்கு வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் உங்களுக்கு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி தான் சாக்கோ ட்ரஃபிலுக்கான க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறேன். க்ரீம் வந்து கொஞ்சம் இது நல்லா சில்னஸாக இருக்கும். இதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க. சாக்லேட்டை வந்து தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் வந்து டார்க் காம்போனன்ட் சாக்லேட் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்போ தான் வந்து க்ரீம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும் போது நம்ம கேக்கில் அப்ளை பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சாக்லேட் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே சாக்லேட் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ மெல்ட் ஆக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி 200 கிராம் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் க்ரீம் என்ன விப்பிங் க்ரீம் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னால் சரி வீடியோ எடுக்க முடியல, என்ன பாப்பாங்க எந்திரிச்சிட்டாளுங்க. அதனால மீடியம் ஃப்ளேமில் கேஸ் ஸ்டவ்வில் விப்பிங் க்ரீமை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல சாக்லேட், அந்த சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த க்ரீமில் இருக்க சூட்லேயே வந்துட்டு சாக்லேட் வந்து நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும். இதுலயே வந்து நீங்க ஓவன்ல வச்சும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட்லயும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து உங்க விருப்பம் தான். நான் வந்து எப்பயுமே சாக்கோ ட்ரஃபிலுக்கு இப்படிதான் மெல்ட் பண்ணி எடுப்பேன். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டி சாக்லேட் வந்து கட்டி கட்டியே இல்லாத மாதிரி. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம பைப்பிங் பேக்லேயோ இல்லை எடுத்து அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷிங் வந்து சாக்கோ ட்ரஃபில் கேக்கில் ஐசிங் பண்ணும் போது கிடைக்காது. பாருங்க இது மாதிரி நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக நல்லா க்ரீமியாக வந்துட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மூத்தாக. இப்போ வந்து இதை வந்துட்டு நம்ம எப்படி நல்லா திக்னஸ் கெட்டியாக இருந்தால் தானே நம்ம க்ரீம் அப்ளை பண்ண முடியும் கேக்கில். அது மாதிரி எப்படி பண்றதுன்னா ஒரு 8 hours போல வெளியே வச்சிங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலும் நம்மளுக்கு நல்லா கெட்டியாய் கிடைச்சிரும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை, ஆர்டர் வந்து ரொம்ப டிலேவாக தான் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கோங்க. பார்த்தாவே தெரியும் எந்த அளவு நல்லா கெட்டியா இருக்குன்னு. இது வந்து நான் ஒரு 4 hours போல வெளியே வச்சிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் பனிக்காலமா இருந்ததுனால சீக்கிரம் எனக்கு வந்து செட் ஆகி கிடைச்சிருச்சு. இல்லை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் ஓகே தான். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு நம்ம கேக் ரெடி பண்ணியிருக்கலாம். இல்லை சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்மூத்தான ஃபினிஷிங் கிடைச்சிரும். நான் வந்து இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக இருக்கனால ஐசிங் பண்ணுறதெல்லாம் நான் போடல. அந்த வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.